இருக்கிறது, பஞ்சமா இருக்கிறது, மழை கிடையாது. ஆகவே எப்படி ஆகிலும் முத்தரது கிளம்புவதற்காக நாட்டுக்கு வந்து யாரும் தெரியவில்லை. அறியாத பெண்ணை முத்தரது பிடித்தோம், நாங்கடா பிடித்தோம். நீ வீராதி வீரன், நீ சூராதி சூரன், நான் சூத்து கட்டி பேரன். சுகமான மூதேவிங்க நீங்க தான் பிடிச்சீங்களா? மூஞ்சி பாத்தியா சொன்னவர் சூத்தாட்ட எங்கிட்டு தாய் குலத்தை மதிக்காத அரசாங்கம் எப்பொழுதுமா தனிக்கட்டு ஓடு குதிரை தனிக்கட்டு ஓடி விட்டாய். என் மகளின் முத்தாரத்தை களவாடி விட்டாய். பசிமை கன்றையாக பெற்ற மகனிக தேர்கால் இட்டு கொண்டா மதில் சோழ ஒரு புறாவிற்காக சண்டை எடுத்து கொண்டா செவி சக்கரவர்த்தி. உள்ளை புல்லாத்தார் எடுக்க வேண்டும், வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க வேண்டும். எடுத்தால் அந்த பயிர் நன்றாகப்படும். இது கைகையை கற்றிருந்த பாடம் எட்டப்பன் கதை என் நெஞ்சை இப்ப தொட்டது. உன் கொட்டத்தை எடுக்க சரியான தண்டனை தூக்கு தண்டனை. கொஞ்ச நேரத்தில் உடலை விட்டு உயிர் எவ்வளவு செல்ல போகிறது. ஒரு கடைசி ஆசை என்ன நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறோம். ஆமா ஆண்டவா, முருகா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, ஆறுமுகா, நான் எந்த தவறு செய்யவில்லை. ஆறுமுகத்தை கூப்பிட்ட ஆறுமுகம் ஒண்ணுமே தெரியல. எந்த ஆறுமுகம்? அந்த பண்டார பையன் சொல்றியா? அந்த ஆறுமுகம் வர மாட்டான். எப்பேற்பட்ட கடவுள் தெரியுமா? தமிழ் கடவுள் அவரு. அவர் பேர் திருடியா பாடி பேமானி லக்காடி அறிவு கடவுள். வர்ற மூஞ்சில திருடி போடுறா. பார்த்து லக்காடி சொல்லிட்டா 1 2 ஒண்ணு ரெண்டு மூணு புடிங்க. தூங்கி கொண்டிருக்க நேரத்திலே ஒரு முத்தாரத்தை களவாடி நம்முடைய மாதோப்பு நிறைய கடை இருக்கு. அது மட்டும் கிடையாது, சர்வ ஜாக்கிரதையாக காவல் இருந்தோம். அன்னாடு ஒரு மாங்கனி திருடு போகிறது. சொல்றது கேட்டியா? கேக்குது. மாந்தோப்பு இருக்கிறது, மாந்தோப்புல மாங்கனி திருடு போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு யாரை காவல வைத்தால் மாங்கனி திருடு போகாம இருக்கும் அப்படின்னு இளவரசமா சொல்றாங்க. காதர் பாசாவோ அவங்க அம்மா பூமாவும் வச்சா மாங்காய் திருடு போவாங்க. அப்படியே மூக்கு மேலே குத்தி விடுவேன். ஏமா ஏற்கனவே காவல் வச்சிருந்த ஆளோட பாவிய இப்படி செய்ய போறியா? ஆமாமா, ரவா தோசை இப்படி செஞ்சா மசாலா தோசை அப்படியே உருளைக்கிழங்கு குருமா வச்சு மாறி ஆகும். அப்படி இல்லமா, திருடனே புடிச்சு மாந்தோப்புக்கு காவலாக வைத்தால் மாங்கனி திருடு போகாம இருக்கும். இளவரசம்மா சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. முத்தாரத்தை களவாட வந்த கல்வனுக்கு நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நாட்டு மக்கள் அனைவரும் உங்களை புகழ்ந்து பேசுவார்கள். எப்படி? திருடனே திருத்திய மகாராணி வருகிறார்கள், திருடனே திருத்திய மன்னர் வருகிறார், வாங்க ஐயா வாங்க, வாங்கம்மா வாங்கன்னு உங்க புகை கொடி கட்டி பறக்கும். முத்தாரத்தை களவாட வந்த கல்வனுக்கு ஏதாவது நம்ம நாட்டுல வேலை போட்டு கொடுங்கம்மா. தலைமையார் பதவி காலியாக தான் இருக்கிறது.
சந்தோஷமா இருக்கு. ஏன் அண்ணே? ஓ. நான் நடந்து போயிட்டு வரேன். போய் வாம்மா. நான் மாத்தா போக போய் வா. போறேன். நான் மாத்தா போக போறேன். போய் வாம்மா. ஒண்ணுதான்டா. போய் வா. யாரு கேக்கல? கேக்குது. டேய், ஓ. பா. பாய். ஏய், என்னதம்மா பாய் சொல்லிட்டேன். உனக்கு பாய் சொல்லிங்களா? ஆமா. மூலியா? ஏமா உனக்கு சொன்ன மாதிரி தெரியல ஒண்ணும். அம்மா எனக்கு தான் கை காட்டுறாங்க. கை காட்டி மரம் வேற எங்க சாயிரமே தெரிஞ்சுது. அம்மா அதெல்லாம் இல்லம்மா, சின்ன குழந்தையில இருந்து நான் தூக்கி வளர்த்தவம்மா. என் மேல அந்த அம்மாவுக்கு பாசம். எப்படிப்பா? அரண்மனையில நீங்க வேலை செய்யும் போது என் குழந்தை அழுதுச்சுன்னா என்னட்டு எடுத்து வந்து விட்டுருவீங்க. நான் தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு கடத்தல் தூக்கிட்டு போவேன். நீயா? ஆமாம்மா. போன உடனே கல்யாணம் போன உடனே எனக்கு மஞ்சா வாய்ப்பாய் வாங்கி கொடு, எனக்கு மஞ்சா வாய்ப்பாய் வாங்கி கொடு. என் முன்ன கேட்டா? ஆமா, அடம் முடிக்குமா அழுவோம். குழந்தைக்கு மஞ்சா வாய்ப்பாய் வாங்கி கொடுத்தா மஞ்சா கம்மால வரேன்னு அதனால நான் நேரா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு போவேன். செவ்வாழைப்பழமோ பச்சை வாழைப்பழமோ நல்லா கிணங்கனமா இருக்கும். அப்படியே நான் சீப்பு சீப்பா வாங்கிட்டு வந்து உரிச்சி வச்சுன்னு வச்சுக்கோ. வாங்கிட்டு எல்லாம் வாழைப்பழமே சாப்பிட மாட்டேன். தீனி சொல்லுவேன் கம்மி ஒண்ணுடா. மண்ணு மண்ணு மண்ணா. மண்ணு 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 உருவான். அது நிரப்பிடா. அது துணியை கலந்து. அதை இழுத்தாலும் எடுக்கவோ திருவை பெண்ணில் இருக்கிறது. அப்போது சொல்லுக்கு வரும் புண்ட சூழ்நிலை பில்லுக்கு தோல் தண்ணர் உந்திருக்கும் நாட்டிலே கண்ணியம், கட்டுப்பாடு, நீதி தவறாமல் நேர்மை ஒழுவாமல் நல்ல முறையிலே இந்த பதவி பொறுப்பான நாட்கள். சபாஷ், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். எத்திக்க தித்திக்க முத்தமிழ் நாட்டை காக்க இளக்குமரனை போருக்கு அனுப்பி பின்னால் மனம் பூரித்த வீர தாயின் பரமன பிறந்த நாடு இந்த விஜயபுர நாடு. அது மட்டும் கிடையாது, புளிய முரட்டால் அடிச்சவோ புறநானூற்றை வீரத்தை காட்டியிருக்கான். போர்க்களத்திலே ஒப்பற்ற மகனை தான் முதுகின சுமந்த போராடிருக்கா ஜான்சன் ராணி. அவட வீரப்படுத்த தமிழ் மண்ணில் ஒரு வேற எட்டுமே சோரம் போக கூடாது. வெற்றி வகை முடிவா ஆகட்டும். இதோட அவை நாட்டு மக்களுக்கு எதையாவது எந்த நேரத்தில் யாராருக்கு எந்த உதவி செய்யணுமோ இருவரும் துணையா இருங்க. மாட்டோம். தலை இருக்காது. ஆகட்டுமா? அறுத்துருவாங்க.